சார், அதாவது திமுகவினுடைய தொண்டர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அதில் திரு மு.க. ஸ்டாலின் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், அந்த 4 வரி இருக்கிறது படிச்சுட்டா முழுசாக படிச்சுட்டா ஓகே. உண்மையான அதிமுக தொண்டர்களே, மனம் புழுங்குகிற வகையில் அடிப்படை கொள்கைகள் ஏதுமற்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி வரை சென்று பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். சேராத இடந்தண்ணில் சேர்ந்து தீராத பழி சுமந்தபடி ஊரூராக பயணித்து பொய்களை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இன்னைக்கு சாயங்காலம் கூட போட்டோம் சார் அவர் பேசினதெல்லாம். இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இதுக்கு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். சொல்லுங்க, நீங்கள் சொல்லணுன்ட்டு தானே நாங்கள் நிகழ்ச்சியை நடத்துறீங்க. கரெக்டு. அதாவது அதிமுகவை குறித்து, அதிமுகவின் அரசியல் செயல்பாடுகளை குறித்து, அரசியல் முடிவுகளை குறித்து திமுக விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் மற்ற கட்சி அப்படிங்கிறது இந்த விமர்சனத்துக்கு என்னுடைய கருத்து. ஏன்னா, நாங்கள் பிஜேபி அமைச்சரவையில் இதுவரைக்கும் அமைச்சராக இருந்ததே கிடையாது. திமுக பிஜேபியினுடைய அமைச்சரவையில் முரசொலி மாறனுக்கு வைத்தியம் செய்வதற்காகவே அமைச்சரவையை கண்டினியூ செய்த காலமெல்லாம் உண்டு. ஒன்று, கருணாநிதி ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் என்று அதை வாரி தழுவி தமிழகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்ததெல்லாம் உண்டு. இன்னும் அவர்கள் சொல்ல போனதை இன்னும் சொல்லிடுறேன். வாஜ்பாய் என்றால் ஏதோ கடையநல்லூர் பாயின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம் தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் வாஜ்பாயை வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்த இயக்கம் திமுக என்று நாஞ்சில் சம்பத் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லா இடத்துலையும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இந்த இடம் இல்லை சேராத இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எத்தனை முறை எத்தனை ஸ்டைலில் இன்னும் மாநில உரிமைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். குஜராத் நிகழ்வின் போது கூட அது அடுத்த மாநில பிரச்சனை என்று மாநில உரிமையை கட்டி காத்தவர்கள் திமுககாரர்கள். அப்போது இந்த சேராத இடம் என்று சொல்கிற இந்த வார்த்தைக்கு பின்னால் அதை சொல்வதற்கு தங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்பதை முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அடுத்து, அப்படி இருக்கிற பிஜேபியிடம் நீட் பிரச்சனைக்கு விலக்கு பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்துங்கள் என்று மா சுப்பிரமணியம் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை அழைத்தார். உதயநிதி ஸ்டாலின் நீட் பிரச்சனையில் அதிமுக எங்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய உதவியை மிக தெளிவாக கேட்டார்கள். அடுத்து, ஊரக வேலைவாய்ப்பு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பணமில்லை பெற்றுத்தாருங்கள் என்று எங்களிடம் கேட்கிறார்கள். அரசியல் ரீதியாக நெருக்கடி வரும்போதெல்லாம் அதிமுகவினுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது. தேர்தல் வந்தால் இது போன்று ஏகவசனத்தில் பேசுவீங்களா? அப்படி நீட்டை கொண்டு வந்தது நீங்களும் காங்கிரஸும், திமுகவும் காங்கிரஸும். அந்த பிரச்சனையிலே எவ்வளோ சிக்கல் வச்சுருக்கீங்க நீங்கள். இதெல்லாம் அதாவது சேராத இடத்தில் சேர்ந்து தமிழகத்திற்கு கொடுமையான சட்டங்களை திட்டங்களை கொண்டு வந்த இயக்கம் திமுக என்பதை நாங்கள் மறந்துருப்போமா? அதுக்குள்ளே எத்தனை திட்டங்கள் சார்! 18 ஆண்டு கால திமுக மத்திய கூட்டணி ஆட்சியில் தமிழகம் பட்ட இன்னல்கள் அத்தனை சார். நீங்கள் சேராத இடத்துல 18 வருஷம் இருந்தவர்கள் அவர். காங்கிரஸுடனும் சரி பிஜேபியுடனும் சரி சேராத இடத்தில் சேர்ந்து தமிழகத்தினுடைய நலனை இன்றைக்கு இருக்கிற பேட்டன் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன இன்னல்கள் பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது அத்தனைக்கும் அந்த 18 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சிக்கலான திட்டங்களும் அதற்கு துணை நின்ற திமுகவும் தான் காரணம். அப்படி இருக்கிற கட்சி எங்களுடைய கட்சியை பார்த்து சொல்ல முடியுமா? அடுத்து போகிற ஊரெல்லாம் என்ன சொல்கிறோம்? உண்மையை சொல்கிறோம். உங்களை மாதிரி பொய் சொல்லலையே, நாங்கள் செஞ்சதை சொல்கிறோம். நீங்கள் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்து விட்டோம், தமிழகம் வளமாக போகிறது. நீங்கள் ஐயா அறிவியலாளர்கள்லாம் பாலைவனம் ஆயிருமியான்னு சொன்னாங்க. எங்களை மன்னிச்சிருங்கன்னு கையெழுத்து போட்டு அன்றைக்கு கையெழுத்து போட்டு விட்டு தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்டவர் இது முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சர், இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் அப்படிப்பட்ட அந்த திட்டம் இன்னும் எதிர்காலத்தில் வந்துவிடக்கூடாது என்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அந்த பகுதியை அறிவித்தது எடப்பாடியார். யார் ஆட்சியில் சிறந்த ஆட்சி? யார் இது போன்ற துரோக சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் துணை போவது? 7.5% சார் சொன்னார். நீங்கள் கூட கேட்டீங்க 2 நாளில் வந்துருக்கு. எப்படி வந்தது 2 நாளில்? எலெக்ஷன் வந்தது, அதனால் இல்லை. அதாவது சார் 7.5% என்பது நீட்டு குறித்து நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். மத்திய அரசுன்னு சொன்னாலும் ஆளுநர் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதிநிதித்துவத்தின்படியும்
நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னபோது, அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மாநில அரசின் அதிகாரத்தை கொண்டு அதை ஒரு ஜீவோவாவது நான் அதை வெளியிட்டே தீர்வேன் என்று அவர் ஜீவோவை கொண்டு வந்து அரசினுடைய தன்னுடைய பலத்தின் மூலம் கொண்டு வந்துச்சு தான் 7.5% இடஒதுக்கீடு. அதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன சொன்னீங்க? புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் 2.5% கொண்டு வருவோம். நீங்களே 7.5% கொண்டு வந்த தலைவருங்க, அதை பார்த்து 2.5% கல்வி உதவி பெறும் பள்ளிகளுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிவிட்டு இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் 1.5% கூட கொடுக்க முடியாதவர்கள் இந்த விமர்சனத்தை வைக்கலாம் அதிமுக மீது. சார், மருத்துவ கல்வி என்பது இன்றைக்கு ஏழைக்கு எட்டாத இடத்துல இருந்ததே 7.5%. எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் இன்றைக்கு அந்த கல்வியை பெற்றிருக்காங்க சார்? சமூக நீதின்னு சொல்கிறீங்களே, சமூக நீதி ஒரு மாநிலத்தில் ஒரு ஏழை மாணவன் தன்னுடைய கல்வியால் ஒரு மருத்துவ படிப்பை எட்டு பிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த சமநிலையை சமநீதியை தமிழகத்திலிருந்து வேறு எங்கேயாவது பார்க்க முடியுமா சார்? அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது? அதற்கு மேல் 0.5% கொண்டு வர முடியுமா உங்களால்? ஏனென்றால் அதில் பயனடைகிறவர்கள் ஏழைகள். ஏழைகள் பயன்படுகிற திட்டம் என்றால் திமுகவில் கொண்டு வர முடியாது சார். ஏன்னா நாங்கள் போய் மக்களை பார்த்து நாங்கள் இதெல்லாம் சொல்லுவோம், இது திமுகவுக்கு பிடிக்குமா? அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது சார். கடைக்கோடியில் இருக்கிற ஏழை எப்படி மருத்துவர் ஆகலாம் என்கின்ற நிலையை தான் அவங்க கையில் வச்சுருக்காங்க. அது மாதிரி விவசாயிகள் மீது குண்டர் சட்டம். எங்கே நீங்கள் விவசாயிகள் மீது போராட்டம் நடக்கிறது டெல்லியில் பார்த்தீங்களா? நாங்கள் திமுக காரர்களும் அப்படி இருக்கோம். உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க விவசாயி மீது குண்டர் சட்டம், பக்கத்து மாநிலத்தில் அடுத்த மாநிலத்திலாம் அப்படி தொண்டை வெடிக்க கத்துறீங்க. கூட்டணி கட்சிகளும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி நான் தொண்டை நரம்பு அந்து போகுது. ஆனால் இங்கே 69 பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்தார்கள். அதற்கு முன்னால் ஓராண்டுக்கு முன்னால் அதே போன்று ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஏதோ அப்படி ஹாப்பியாக போன மரணம் மாதிரி எந்த கூட்டணி கட்சியாவது பேசியதா, வருத்தம் தெரிவித்ததா? இல்லை. எப்படின்னா இதற்கு முன்னால் பக்கத்து மாநிலத்தில் நடக்கும்போது என்ன ஃபோர்ஸோடு வர்றீங்கல்ல வெளியே, அந்த ஃபோர்ஸ் இங்கே ஏன் சார் வரமாட்டேங்குது? தன் அருகில் பிறந்தவனுக்கு இல்லை, என் நண்பனாக இருந்தவனுக்கு மரணம் வந்தால் அந்த ஃபோர்ஸ் இல்லை. ஆனால் எங்கோ நடந்தால் ஐயோ பார்த்தீர்கள் அமெரிக்காவில், ஐயோ ஆப்பிரிக்காவில், ரஷ்யாவில். இதுதான் அரசியலா? நாங்கள் எங்கள் மக்களுக்கு முதல்ல உண்மையான கட்சியாக அந்த மாநிலத்தின் மக்களுக்கு உயிர்ப்போடு இருக்கிறது தான் சார் அதிமுக. சரி. அதனால் இந்த அதிமுக குறித்து இது போன்ற விமர்சனம் என்பது பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அதிமுகவின் திட்டங்களில் தான் மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய திமுகவினுடைய ஒரு திட்டத்தை சொல்லுங்கள். 1000 ரூபாய் என்று சொல்லுவார்கள் குடும்ப தலைவிக்கு. 1000 ரூபாய் திட்டம் கூட 1000 ரூபாய் அவர்கள் கொடுக்கிறேன் என்று சொன்னபோது இருந்த 1000 ரூபாயின் மதிப்பு இன்றைக்கு அவர்கள் பெறுகிற போது அந்த ரூபாய்க்கு இல்லை. ஏனென்றால் விலைவாசி அந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார். ஓகே 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 ஓகே